பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமேன், ஹalleluya, பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, நான் மிகவும் எளிமையானவனாக இருக்கின்றேன், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் பலம் நிறைந்த பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள், அவர்களை நான் மேற்கொள்வது லேசான காரியமில்லை சகோதரரே, இது முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஆகாது, நான் உன்னுடைய இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று உங்களுக்கு சொல்கின்றார். இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், ஹalleluya. இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியர்கள் சோக்கோவிலே இஸ்ரவேலருக்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் மலையின் ஒரு புறத்திலும் இஸ்ரவேலர் மற்றொரு மலையின் ஒரு புறத்திலும் இருக்கிறார்கள். இடையிலே பள்ளத்தாக்கு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது பெலிஸ்தியரிலே காத் ஊரானாகிய கோலியாத் என்ற மனுஷன் வந்து சொல்கின்றான். அவன் ஒரு ராட்சசனை போல் இருக்கின்றான். அவன் சொல்கின்றான், நான் பெலிஸ்தியரிலிருந்து ஒரு ஆள் வருகின்றேன், இஸ்ரவேலிலிருந்து ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் இருவரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ தோற்று போகிறவர்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றான். அவனை கண்டு சவுலும் இஸ்ரவேல் படையனையரும் அஞ்சி நடுங்குகின்றார்கள். இவ்வாறு அவன் 40 நாட்கள் இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கின்றான். அப்பொழுது தாவீது தன் சகோதரர்களை பார்க்க வருகின்ற பொழுது இந்த செய்தி அவனுக்கு கேள்விப்பட்டு அவன் சவுலினிடத்தில் சொல்கின்றான், நான் அவனை கொலை செய்கின்றேன். இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது என்ன செய்கின்றான்? கூழாங்கற்களை எடுத்துக்கொள்கின்றான், தன் கவனிலே வைத்து அந்த பெலிஸ்தியனை முறியடித்து அவனுடைய பட்டயத்தாலே அவனை கொன்று போடுகின்றான். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கோலியாத்து பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரம்பி இருந்தான். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடியினால் அவனை முறியடித்து இஸ்ரவேலரை ரட்சிக்க செய்தான். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காங்க சகோதரரே, உங்களை ரட்சிக்க செய்து உங்களை இயேசு கிறிஸ்து வழிநடத்தி உங்களை உயர்த்த போகின்றார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, எளியவனாக இருந்தாலும் நீர் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவர்கள் பராக்கிரமசாலிகளாக மாறி உம்முடைய ஆவினாலே வெற்றி பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.